ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 9th சோசியலில் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் வந்துட்டு நம்ம இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொல்பழங்கால பண்பாடுகள் இதிலிருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தாச்சு. தொல்பழங்கால பண்பாடுகள் மனித மூதாதையரின் புதைப்படிவ எலும்புகள் ஹோமோ எப்லிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தாலினிஸ் என்று பல்வேறு இனங்களாக பிரிக்கப்படும். மனித மூதாதையரை எப்படி பிரிச்சுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நியாண்டர்தால், ஹோமோ ஹெப்லிஸ், ஹோமோ எரெக்டஸ்ன்னு சொல்லி பார்த்தோமா. அந்த எலும்புகளை வச்சு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் கற்கருவிகள் வந்து அவங்க யூஸ் பண்ணுற அடிப்படையில் வந்து தொடக்ககால கற்கருவிகள் சேர்க்கை, ஓல்டோவான் தொழில்நுட்பம், கீழ் இடை மேல் பழங்கற்கால பண்பாடுகள், இடைக்கற்கால பண்பாடுகள் அப்படின்னு சொல்லியும் வகைப்படுத்தியிருக்காங்க. இப்போ மனித மூதாதையரோட தொடக்ககால கற்கருவிகள் சேர்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்ககால கற்கருவிகள் எங்கே கிடைச்சிச்சு அப்படின்னா கென்யால லோமி குவி அப்படிங்கிற இடத்துல கிடைச்சிருக்கு. மனித மூதாதையர்களால் உருவாக்கப்பட்ட தொடக்க கால கற்கருவிகள் எங்கே கிடைச்சிச்சுன்னா கென்யால லோமி குவி. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னா கிட்டத்தட்ட 3.3 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது கற்கருவி. அடுத்து ஓல்டோவான் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரிச்சாங்கல்ல ஒவ்வொன்றா. அதில் ஓல்டோவான் கருவிகள் எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஓல்டுவாய் அப்படிங்கிற பள்ளத்தாக்கில் கிடச்சனால தான் அதுக்கு ஓல்டோவான் அப்படிங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து 2லேருந்து 2.6 மில்லியன் வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்கருவி கென்யாவில், ஓல்டோவான் வந்து ஓல்டுவாய் பள்ளத்தாக்கு, அது எங்கே ஆப்பிரிக்காவில். அடுத்து மனித மூதாதையர்கள் ஆஸ்ட்ரோலோபித்திசன்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, சுத்தியல் கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிற கற்செதில்களை உருவாக்கி அதை வந்து கருவிகளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் கல் மட்டும்தான் இருக்கும், அந்த கல்லவே கருவியாக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஃப்ளேக்ஸ், அது வந்து கல் செதில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருவி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உணவு இருக்குல்ல, நம்ம இப்போ கத்தியாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி உணவை வெட்டுறதுக்கு, துண்டு போடுறதுக்கு, பக்குவப்படுத்துறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கல் செதில். இதுதான் வந்து கென்யாவில் கிடச்ச 2.3 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உள்ள கற்கருவி. இது வந்து ஓல்டுவாயில் கிடச்ச வெட்டுக்கருவி, இதை வந்து சாப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கற்கருவி பார்த்துட்டோம், ஓல்டுவாய் பார்த்துட்டோம். அடுத்து வந்து கீழ்பழங்கற்கால பண்பாடு வந்து பார்க்க போகிறோம். ஹோமோ ஹெப்லிஸ், ஹோமோ எரெக்டஸ், இந்த 2 மனித மூதாதையர்கள் வந்து கீழ்பழங்கால பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேர்த்த யாரை, ஹோமோ எப்லிஸையும் ஹோமோ எரெக்டஸையும். இவங்க வந்து பெரிய கற்களை வந்து செதிலாக சீவி கை கோடாரி மாதிரி பல வகை கருவிகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கல் மாதிரி ஒரு கருவி வச்சுருந்தாங்க, அதை வந்து இவங்க செதிலாக சீவி கை கோடாரி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கருவி எங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா இந்த கண்டங்களெல்லாம் இருந்திருக்குது. இது வந்து எத்தனை வருஷம் பழமையானதுன்னா 1.8 மில்லியன் வருஷங்கள் வந்து பழமையாக இருந்திருக்கு. இவங்க தங்களோட வாழ்க்கை தேவைக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கை கோடாரி, வெட்டுக்கருவி, இந்த மாதிரி நிறைய கருவிகளை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த கருவிகள் ஒரு சைடு மட்டும் செஞ்சுட்டு ஒரு சைடு விடாமல் 2 சைடும் செஞ்சுருக்காங்க. அதனால இதுக்கு வந்து இருமுக கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சம பங்கு உருவமைப்பை பெற்றிருக்குமா, 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி உருவமைப்பு வந்து இருக்கும். மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா மனித மூதாதையரோட அறிவுணர்வு ஆற்றலை வந்து வெளிப்படுத்துதான். இந்த மாதிரி 2 பக்கம் ஒரே மாதிரி செய்கிறதுக்கெலாம் பெரிய யோசனை, அறிவு வேணும் இல்லையா. ஸோ அந்த காலத்தில் மூதாதையர்கள் அவ்வளோ அறிவாக யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பண்பாடு கீழ்பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு தான் அழைக்கப்படுது. அடுத்து கை கோடாரி கருவிகள் அச்சுலியன் கருவிகள் அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுது. கை கோடாரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அச்சுலியன். இந்த கருவி கிமு 2,50,000லேருந்து 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஒரு 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கருவிகள் எல்லாமே வந்து பயன்படுத்தி தான் இருந்திருக்காங்க. அச்சுலியன் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டே பார்த்தோல கை கோடாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஃபஸ்ட்டு எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்க செயின்ட் அச்சுல் அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு அச்சுலியன் கருவிகள் அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு. செயின்ட் அச்சுல் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சனால இதுக்கு அச்சுலியன் கருவிகள் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு.
மேலே பார்த்தோம்ல இருமுக கருவிகள் நம்மளோட மூதாதையர்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்னென்னா 2 புறமும் செதுக்கப்பட்டதால் அந்த கருவிக்கு இந்த பேர் வந்துச்சு. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்து உயிர் வாழ்வதற்கான நிலையான தேவைகள். பழங்கால மக்கள் நிலையான தேவைகளில் உணவும் நீரும் தான் முதன்மையாக இருந்தன. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்னென்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் தான். அது இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஸோ அதே தான் பழங்கால மக்களுக்கும் வந்துட்டு முதன்மையானதாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, மனித மூதாதையர்களிடம் இன்று நாம் பெற்றுள்ளது போன்ற உயர் மொழியாற்றல் இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசுகிறோம். ஆனால் அன்னைக்கு அவங்க அப்போல்லாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஒரு வேளை அவங்க எப்படி அவங்களோட மனசில் உள்ளதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏதாவது சவுண்டு மூலமாக சொல்லியிருப்பாங்க, இல்லை சில சொற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைகை மொழியை தான் பயன்படுத்தியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கருவிகள் செய்வதற்கான கற்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சுத்தியல் கற்களை கொண்டு பாறைகளை உடைத்து செதுக்குவதற்கும் கருவிகளை வடிவமைக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு அறிவு கூர்மை வந்து இருந்திருக்கு. கல்லை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க கருவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கான அறிவு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க. விலங்குகள் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு மிச்சம் போட்டிருக்கும்ல அந்த இறைச்சியையும் சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் கிழங்கு, விதைகள், பழங்கள் அந்த மாதிரி தாவர உணவையும் சேகரித்து சாப்பிட்ருக்காங்க. நம்ம இந்த காலத்தில் செய்கிறோம்ல இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல்னு, அது மாதிரிலாம் அந்த காலத்தில் அவங்களுக்கு செய்கிறதுக்கான அறிவு அந்தளவுக்கு இருந்திருக்காது, உபகரணங்களும் இருந்திருக்காது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, மாமிசத்தை சாப்பிட்ருப்பாங்க, இலை தலை அது எல்லாத்தையும் தான் சாப்பிட்ருப்பாங்க. இந்தியாவில் அச்சுலியன் கருவிகள் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கான். அப்புறம் கர்நாடகாவில் இசாம்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. எங்கே? கர்நாடகாவில் இசாம்பூர். நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேசத்தில் பிம்பேத்கா அப்படிங்கிற இடத்துல வந்து கிடைக்குது. எங்கெங்கே அச்சுலியன் கிடைக்குது? சென்னைக்கு பக்கத்துலையும், கர்நாடகாவில் இசாம்பூர்லையும், நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேசத்தில் பிம்பேத்கா அப்படிங்கிற இடத்துலையும் கிடைக்குது. அடுத்து மூலக்கற்கள். நம்ம இப்போ ரா மெட்டீரியல்னு சொல்கிறோம்ல, ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க அந்த குட்டி குட்டி பொருளை வச்சு செய்கிறதா ரா மெட்டீரியல். ஆனால் அந்த காலத்தில் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் எது? கற்கருவிகள் செய்கிறதுக்கு பயன்படுற கற்கள் தான் ரா மெட்டீரியல். அது வந்து மூலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கருக்கல் அப்படின்னா ஒரு கல்லின் முதன்மை பாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுத்தியலால் செதில்கள் உடைத்து எடுக்கப்படுது. அதை தான் வந்து கருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செதில். பெரிய கற்பாலத்திலேருந்து அல்லது கருங்கல்லேருந்து உடைத்தெடுக்கிற சின்ன கல் துண்டை வந்து செதில் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய கல் இருக்கும்ல, அதுலேருந்து உடைச்செடுக்கிற சின்ன சின்ன கல்லை வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா செதில் அப்படின்னு வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பண்பாடு எது அப்படின்னா இடைப்பழங்கற்கால பண்பாடு. தற்காலத்திற்கு சுமார் 3,98,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவின் கற்கருவி தொழில்நுட்பத்தின் மூலம் மேலும் பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் ஹோமோ எரெக்டஸ் இனம் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டில் யாரையா இருந்தால் ஹோமோ ஹெப்லிஸும் ஹோமோ எரெக்டஸும், இடைப்பழங்கற்கால பண்பாட்டில் ஹோமோ எரெக்டஸ் வந்து இருந்திருக்காங்க. உடற்கூறியல் ரீதியாக நவீன மனிதர்கள் வந்து எப்போ தோன்றியிருக்காங்க அப்படின்னா 3,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தோன்றியிருக்காங்க அப்படின்னு கூறியிருக்காங்க. அடுத்து கல் தொழில்நுட்பம். கற்கருவிகள் உருவாக்கத்தில் ஈடுபடுத்தும் முறைமைகளும் நுட்பங்களும் கற்கருவி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படுது. கற்கருவிகளை வந்து உருவாக்குறதுக்கு ஈடுபடுத்துகிற அந்த ஒரு முறையும் நுட்பங்களும் தான் கற்கருவி தொழில்நுட்பம். இந்த காலத்தில் கை கோடாரிகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கச்சமுச்சன்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன மாதிரி ரெடி பண்ணாங்க அப்படின்னா நல்லா அழகாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில கருவிகளையும் உருவாக்கி கருக்கல்லையும் நல்லா தயார் செஞ்சு அதுலேருந்து செதில்களை எடுத்து கருவிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து கூர்முனை கருவிகளும் சுரண்டு கருவிகளும் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆகி அடுத்தடுத்து கருவிகள் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கல்லை வச்சே சிறிய அறுக்கும் தகடுகளும் கத்திகளும் தயாரிச்சிருக்காங்க. அடுத்து லெவலாய்சியன் அப்படிங்கிற இது வந்து லெவலவா அப்படிங்கிற பிரெஞ்சு மொழி உச்சரிப்பு கற்கருவி செய்யும் மரபு இந்த காலகட்டத்தை சேர்ந்ததான். எந்த காலகட்டம்? நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு இடைப்பழங்கற்கால பண்பாடு. அதில் தான் வந்து லெவலாய்சியன் அப்படிங்கிற கற்கருவி செய்கிற மரபு வந்து வந்திருக்குது. இந்த காலகட்ட கற்கருவிகள் ஐரோப்பாவிலும் மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா
ஐரோப்பாவில், அப்புறம் வந்துட்டு மத்திய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளில் காணப்படுது. இங்கே வந்து நமக்கு ஒவ்வொரு கல்லும் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு கைக்கோடாரி. இது வந்து பிளிண்ட் கல்லாலான இதுதான் இருமுக கருவி. இது வந்து சைட் அச்சூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அச்சூலியன், அங்கேருந்து எடுத்தது. அடுத்து இது வந்து ஒரு வெட்டு கருவி. இது வந்து ஓமோஹிபிஸ் கூர்முனை கருவி. அடுத்து வந்து சுரண்டும் கருவி. இது வந்து பிற இடைப்பழங்கற்கால கருவிகளும் இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெவலாய்சியன் கருவிகள் கருக்கல்ல நல்லா தயார் செஞ்சு உருவாக்கப்பட்ட கருவிகள். அதை தான் வந்து லெவலாய்சியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை வந்து நல்லா தயார் செஞ்சு உருவாக்கியிருக்காங்க? கருக்கல்ல. இதை முதல்ல கண்டெடுக்கப்பட்ட பிரான்ஸில் இருக்க லெவலவா அப்படிங்கிற இடத்துல இருந்து எடுத்தனால இதை வந்து லெவலாய்சியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சோலியன் வந்து செயின்ட் அச்சூல் அப்படிங்கிற இடத்துலேருந்து எடுத்தனால அது அச்சோலியன் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி தான் இது வந்து ஃப்ரான்ஸில் லெவலவா அப்படிங்கிற இடத்துலேருந்து எடுத்தனால லெவலாய்சியன் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்குது. இடைப்பழங்கற்கால பண்பாடு இப்போ இந்த காலத்துலேருந்து 3,85,000 1,98,000 ஆண்டுகளுக்கு இடையில வந்து ஐரோப்பாவிலும் ஆசியாவோட மேற்கு பகுதியிலும் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கருவிகள் 28,000 வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் மக்கள் இனம் நியாண்டர்தால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து இறந்தவர்களை முறையாக புதைச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி முறையாக புதைச்சாங்களா அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு இல்லை. நியாண்டர்தால் மக்கள் வந்து தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் இறந்தவங்களை புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேல் பழங்கற்கால பண்பாடு. இடைப்பழங்கற்கால பண்பாடை தொடர்ந்து வந்த பண்பாடு தான் மேல் பழங்கற்கால பண்பாடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து நல்ல அழகுற கருவிகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் அதில் வந்து புதிய நுட்பங்கள் எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா. கல்லுனால் ஆன நீண்ட அறுக்கிற தகடை உருவாக்கியிருக்காங்க. பியூரின் அப்படின்னு சொல்லக்கூடிய உளிகளையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து சிலிக்கா அதிகம் உள்ள நிறைய கல் வகைகளை வந்து கருவிகள் செய்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. பல்வேறு ஓவியங்களும் கலைப்பொருட்களையும் இந்த காலத்தில் தான் உருவாக்கியிருக்காங்க. இவங்க தயாரித்த பல்வேறு செய்பொருட்கள் இவங்களது அறிவுசார் திறனில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் மொழிகள் உருவானதையும் காட்டுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தான் நுண்கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுங்கற்கருவிகளும் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. சின்ன சின்ன கற்கருவிகள் வந்து நுண்கற்கருவிகளை வந்து இந்த காலத்தில் தான் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பியூரின்னா என்ன அப்படின்னா நல்ல ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கல்லாலான உளியை தான் வந்து பியூரின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பியூரின் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம்ல, பியூரின் அப்படிங்கிற உளியை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா கூரிய வெட்டுமுனை இருக்கிற கல்லாலான உளிக்கு பேர் என்ன அப்படின்னா பியூரின் அப்படிங்கிறது. அடுத்து மனித பரிணாம வளர்ச்சியின் விரைவாக தோன்றிய முதல் நவீன மனிதர்கள் சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் முதல்ல துணை சஹாரா பகுதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஆப்பிரிக்காவின் சஹாராவிற்கும் தெற்கு பகுதியில் தோன்றியிருக்காங்க. அடுத்து நவீன மனிதர்கள் இவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஃபஸ்ட்டு தோன்றுறாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவின் சஹாராவிற்கு தெற்கு பகுதியில் தோன்றியிருக்காங்க. அதை வந்து துணை சஹாரா பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இனம் 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசியாவோட வேறு வேறு பகுதிகளுக்கு போயிருக்காங்க. ஒருவேளை அங்கே ஏற்கனவே வசித்தவங்களை இவங்க விரட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் குரோமேக்னன்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற மனுஷங்களும் வாழ்ந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கருவிகளையும் கலைப்பொருட்களையும் செய்ய கொம்புகளும் தந்தங்களும் பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்லை மட்டுமே யூஸ் பண்ணி அதை செதுக்கி அதை ஒவ்வொன்று தான் கொண்டு வந்திருக்காங்களா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விலங்குகள் இருக்குல்ல, அதோட கொம்பு தந்தம் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கலைப்பொருட்கள் கருவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. எலும்பை வச்சு ஊசி, தூண்டில் முட்கள், குத்தீட்டிகள், ஈட்டிகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மனுஷங்க வந்து ஆடைகள்லாம் அணிய ஆரம்பிச்சிட்டாங்க. சமைச்சு உணவை உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இறந்தவர்கள் மார்பின் மீது கைகளை வைத்த நிலையில் புதைக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? கீழ்பழங்கற்கால பண்பாட்டில் ஏற்கனவே வந்து இடைப்பழங்கற்கால பண்பாட்டில் நியாண்டர்தால் இனம் வந்து புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து இறந்தவங்களை வந்து மார்பில் கை வச்சு கைகளை வச்ச நிலையில் புதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதக்கங்களும் வேலைப்பாடு மிகுந்த கருவிகளும் பயன்படுத்தியிருக்காங்க. இக்கால களிமண் சிற்பங்கள், ஓவியங்கள், செதுக்கு வேலைகள் சான்றுகளாக நமக்கு கிடைத்திருக்கு. இந்த காலத்தில் செஞ்ச சிற்பம், ஓவியம் அதெல்லாம் வந்து நமக்கு சான்றாக கிடைச்சிருக்கு. வீனஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற கல்லிலும் எலும்பிலும் செதுக்கப்பட்ட
பெண் தெய்வ சிற்பங்கள் ஐரோப்பாவிலும் ஆசியாவின் சில பகுதிகளிலும் உருவாக்கியிருக்காங்க. அப்போ வீனஸ் அப்படின்னா என்னென்னா பெண் தெய்வ சிற்பங்கள். அது எதில் செஞ்சுருக்காங்கன்னா கல்லுலையும் எலும்புலையும் செஞ்சுருக்காங்க. அது எங்கே கிடச்சிச்சின்னா ஐரோப்பாவிலையும் ஆசியாவோட சில பகுதிகளையும் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்கா பாறை ஓவியங்கள், மேற்கு பிரான்ஸ். இது வந்து 17,000 வருஷம் பழமையானது. அடுத்து பனிக்காலம். தற்காலத்திற்கு ஒரு 8000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் பல பாகங்கள் பனியாலும் பனிப்பள்ளங்களாலும் மூடப்பட்ட இந்த காலத்தை வந்து பனிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போனா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா இடங்கள் வந்து என்ன ஆயிடுச்சா அப்படின்னா பனியால் மூடப்பட்டிருக்கு. அதை வந்து பனிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை வருஷம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து இடைக்கற்கால பண்பாடு. இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் பேஜில் பார்த்தது இடைப்பழங்கற்கால பண்பாடு. இப்போ பார்க்க போகிறது இடைக்கற்கால பண்பாடு. பழங்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட கால பண்பாடு தான் இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ பழங்காலம், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பழங்கற்கால பண்பாடு பார்த்தோம். அதுக்கும் புதிய கற்கால பண்பாட்டிற்கும் இடைப்பட்டது தான் இடைக்கற்கால பண்பாடு, இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மக்கள் பெரும்பாலும் மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு நுண்கருவிகளை வந்து கற்கருவிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பனிக்காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூமி வந்து வெப்பமடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வேட்டையாடுறவங்க, உணவு சேகரிக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சூழ்நிலை காரணமாக வேறு பகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதான் வந்து நம்ம பார்த்தோம்ல பிம்பேத்கால காணப்படுற பாறை ஓவியம். இடைக்கற்கால மக்கள் நுண்கற்கருவிகள் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க சுமார் 5 சென்டிமீட்டர் அளவிற்கும் குறைவாக உள்ள சிறு சிறு செய்பொருட்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப குட்டியாக செய்பொருட்களை உருவாக்கியிருக்காங்க. இவங்க கூர்முனை, சுரண்டும் கருவி, அம்பு முனை அதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. இவங்க பிறை வடிவம், முக்கோணம், சரிவகம் இந்த மாதிரி கணித வடிவியல் அடிப்படையிலான கருவிகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கருவிகள்லாம் எதால் இருந்துச்சு அப்படின்னா மரத்தாலும் எலும்பாலுமான பிடிகள் அமைத்து பயன்படுத்தியிருக்காங்க. முன்னாடி சும்மா சாதாரணமாக கல்லை வச்சு பயன்படுத்துகிறவங்க இப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து மைக்ரோலித். நுண் கற்கருவிகள் மிகச்சிறிய கற்களில் உருவாக்கப்பட்ட செய்பொருட்களை வந்து மைக்ரோலித் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கூட சின்ன சின்ன கருவிகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி சின்ன சின்ன கருவிகளுக்கு பேர் என்ன அப்படின்னா அந்த உருவாக்கப்பட்ட செய்பொருளுக்கு பேர் என்ன அப்படின்னா மைக்ரோலித். அடுத்து புதிய கற்கால பண்பாடும் வேளாண்மையின் தொடக்கமும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, புதிய கற்காலத்தில் வேளாண்மை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேளாண்மை, விலங்குகளை பழக்கிறது அதெல்லாம் வந்து புதிய கற்காலத்தில் அறிமுகமாயிருக்கு. இது வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னே சொல்லலாம். வளமான பிறை நிலப்பகுதி என்றும் அழைக்கப்படும் எகிப்து மற்றும் மெசபடோமியா, சிந்துவெளி, கங்கை சமவெளி, சீனாவின் செழுமையான பகுதிகள் ஆகியனவற்றில் புதிய கற்காலத்துக்கான தொடக்ககால சான்றுகள் வந்து இருக்குது. எங்கெங்க அப்படின்னா எகிப்து, மெசபடோமியா, சிந்துவெளி, கங்கை சமவெளி, சீனாவோட செழுமையான பகுதிகள் இந்த இடத்துலலாம் வந்து புதிய கற்கால தொடக்க சான்றுகள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சுமார் கிமு 10,000 5000 வருஷத்துக்குள்ளே தான் வேளாண் நடவடிக்கைகள்லாம் தொடங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதுமை, பார்லி, பட்டாணி இதெல்லாம் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பயிரிட்டிருக்காங்க. காய், கனி, கொட்டை தரும் மரங்கள் அதெல்லாம் வந்து கிமு 4000 ஆண்டுகளிலேயே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டிருக்கு. அடுத்து அத்தி, ஆலிவ், பேரிச்சை, மாதுளை, திராட்சை அதெல்லாம் கூட இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே கோதுமை, பார்லி, பட்டாணி அதெல்லாம் வந்து பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா பிறை நிலப்பகுதி அப்படின்னா என்னென்னா எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி பிறை நில வடிவத்தில் இருந்திருக்குது. இந்த மாதிரி நிலா மாதிரி இருந்திருக்குது. எந்தெந்த பகுதி? எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக். அதனால இதை வந்து பிறை நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. பிறை நிலப்பகுதின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. அது வந்து எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா எகிப்து, அப்புறம் இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் இதெல்லாம் அடங்கிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா நிலாவோட பிறை வடிவத்தில் இருந்திருக்கு. அதனால இதை வந்து பிறை நிலப்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கற்கருவிகள் செய்வதற்கு வளவளப்பாக்கும் மெருகூட்டும் புதிய நுட்பங்களை வந்து இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனால இதை வந்து புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய கற்கால மக்கள் வந்து
பல கற்கால செதுக்கப்பட்ட கற்கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இடைக்கற்காலம் வரையிலையும் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் நிலைத்திருப்பதற்காக வேட்டையாடுறதையும் உணவு சேகரிக்கிறதையும் நம்பி இருந்திருக்காங்க. வேட்டையிலும் உணவு சேமிப்பிலும் ரொம்ப குறைஞ்ச அளவு உணவு தான் மக்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இவங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதனால் வந்து கொஞ்சமாக சாப்பாடு கிடைச்சனால குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே மட்டும்தானே மக்கள் வந்து வாழ முடியும். இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பயிர் விளைவிக்கிறது, விலங்குகளை பழக்கப்படுத்துறது அதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மக்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னா தான் நம்ம அதுக்கு அடுத்ததுக்கான வழியவே தேடுவோம். அது வந்து மனுஷங்களோட இயல்பு. அது மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு உணவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அவங்களால வந்துட்டு ஸ்டேபிளாக வாழ முடியல அப்படின்ட்டு தான் பயிரை விளைவிக்கணுங்கிற யோசனையே வந்திருக்குது. விலங்குகளையும் பழக்கப்படுத்தியிருக்காங்க. ஏராளமான அளவில் தானியம் மற்றும் விலங்கு உணவை உற்பத்தி செய்வதற்கு இட்டு சென்றது இந்த மாதிரி பழக்கம் தான். ஆறுகள் படிய வைத்த வளமான வண்டல் மண் தான் வேளாண்மை அதிகரிக்க உதவியிருக்கு. இது சிறந்த இயற்கை தகவமைப்பாக இருந்ததால் மக்கள் நதிக்கரையில் வாழ்கிறத ரொம்ப விரும்பியிருக்காங்க. அங்கே தான் அவங்க பயிரிடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்குது. இப்புதிய செயல்பாடுகள் உணவு உபரிக்கு இட்டு சென்றது. இந்த உணவு உபரி தான் பண்டைய நாகரிகங்களின் உருவாக்கத்துக்கு ஒரு முக்கியமான கூறாகவும் இருந்திருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம நிரந்தரமாக வாழணும் அப்படிங்கிறக்காக வீடும் கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய ஊர் வந்து அதுக்கப்புறம் உருவாயிருக்குது. அதனால தான் இதை வந்து புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க.